Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் கொச்சி அருகே கண்ணமாலி பகுதியில் கடல் சீற்றத்தால் மீண்டும் நூற்றுக்கணக்கான வீடுகள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் வெளியேறியுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ்குமார், தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், கேரளாவில் பரவலாக மழை என்பது நீடித்து வரும் இந்த நிலையில் அரபிக்கடலும் கடல் சீற்றமாகவே காண முடிகிறது. ஏற்கனவே வானிலை மையம் அவ்வப்போது கள்ளக்கடல் எச்சரிக்கை தொடர்ச்சியாக கடல் ஆக்ரோஷமாக எழும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக அரபிக்கடல் சீற்றமாகவே காண முடிகிறது. இந்த நிலையில் கொச்சி அருகே கண்ணமாலி பகுதியில்தான் கடல் சீற்றத்தால் கடல் தண்ணீர் என்பது ஊருக்குள் புகுந்திருக்கிறது. இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளில் தண்ணீர் என்பது புகுந்திருப்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் அங்கிருந்து உறவினர்கள் வீடுகளிலும் சரிதான், அதே போன்று அருகில் இருக்கும் நிவாரண முகாம்களுக்கும் இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்த பகுதியை பொறுத்த அளவில் ஏற்கனவே ஒவ்வொரு கடல் சீற்றத்தின் போது இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக கடல் நீர் உள்ளே புகுந்து வருவதாக மீனவ மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது ஒரு தாழ்வான பகுதியாக இருப்பதால் அவ்வப்போது ஒவ்வொரு ஜூன் ஜூலை மாதங்களில் ஏற்படும் அந்த கடல் சீற்றத்தால் இந்த கடல் தண்ணீர் என்பது உள்ளே புகுந்து வருவதால் இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக ஒரு கடல் அலை தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைக்கின்றனர். உடனே கேரள அரசை பொறுத்த அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கையை முன் வைத்திருக்கின்றனர். கடந்த மாதத்திலும் இதே போன்று தண்ணீர் என்பது உள்ளே புகுந்திருப்பதால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனே நிவாரண முகாம்களுக்கும் உறவினர்கள் வீடுகளுக்கும் புகுந்தனர். அதே போன்றுதான் இந்த மாதம் மீண்டும் இந்த கடல் சீற்றத்தால் தண்ணீர் என்பது புகுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 2 மாதத்தில் 2-3 முறை இதே போன்று வெளியேறுவதும் அங்கு குடியிருப்புகளில் வந்து தங்குவதுமாக மக்கள் அலக்களிக்கப்படுவதாகவும், எனவே நிரந்தர தீர்வாக மேலும் கடல் சீற்றம் ஏற்படும் போது இந்த பகுதிகளில் கடல் நீர் உள்ளே புகாமல் இருக்க ஒரு கடல் அலை தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார். സെഞ്ചൂട് ചാപ്പലിന്റെ നേർച്ചപ്പെട്ടിയാണ് ആ ഒഴുകി പോയത്. ഓ, നേർച്ചപ്പെട്ടി ഒഴുകി വന്നി.